வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேண்டு வந்து கல்டிவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ லேண்டு கல்டிவேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 குத்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா 5 குத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நேராக வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க லேண்டு. இப்போ பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா பலன்னு இருக்கும். இப்போ தான் நல்லா மண் வந்து தூத்துற அளவுக்கு இருந்தால் தான் வந்து இறங்குனா தான் வந்து ஃபார்மிங் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ன வந்து இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இடத்து உள்ளே போகும் காலை வச்சு அந்த மாதிரி மண் வந்து புலன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த வெள்ளாமை வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் டிராக்டர் வச்சு உழவு ஓட்டுறது. இப்போ வந்து உழவு ஓட்டி முடிச்சவங்க அடுத்து வந்து என்ன வந்து விதைக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து சோளமாக இருக்கும், அடுத்து வந்து கிரவுண்ட்நட்டாக இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணி போடுவாங்க. நம்ம வந்து கிரவுண்ட்நட் வந்து எடுத்துக்கலாம், வேர்க்கடலை. இந்த வீடியோ வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பைமோட் ஷாப்பிங் ஆப்பு. இங்கே வந்து இப்போ கிராசரி ஐட்டம் வந்து கம்மி ரேட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. விருப்பம் இருக்குவீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ளே போகும். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்க்ரீனில் வந்து அதோடைய ஆப்போட ஃபோட்டோ வந்து போட்டிருக்கேன், பாருங்கள், பார்த்து வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 9 குத்து யூஸ் பண்ணி நல்லா வந்து உழவு ஓட்டிடுவாங்க காட்டை. இந்த மாதிரி ஓட்டியிருப்பாங்க. இது வந்து ஒரு 4 ஏக்கர் இருக்கும். பார்த்திங்கன்னா ஆடு மீது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆடு காட்டுற பாருங்க, ஆடுங்க மீதுன்னு தெரியுதுங்களா? செம்பிலி ஆடு மேயுது, அது போக வெள்ளாடு மேயுது பாருங்கள். ஆடு வந்து மேய்க்கிறாங்க நம்ம காட்டில். கேமரா குவாலிட்டி பாருங்கள், 50 MP இருக்குன்னு இப்படி இருக்குது. குவாலிட்டியும் சரியில்லை. இப்போ பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குது. செம்பிலி ஆடு மேயுது. இது வந்து இந்த அளவுக்கு வந்து ஓட்டினா மட்டும்தான் அடுத்து வந்து வெள்ளாமை பண்ண முடியும். நல்லா ஓட்டிக்கங்க. இதுக்கு உண்டான செலவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வண்டிக்காரங்க. இதுவும் அமௌண்ட்டு கொடுத்து தான் ஓட்டுறோம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, ஓட்டி தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு ஓட்டுறோம். அந்தளவுக்கு சூழ்நிலை ஆகிடுச்சு. இந்த வயல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவும் ஓட்டுனது தான் ஒன்றும் சரியில்லை, ஓட்டுறதே வந்து சரியில்லை. பாருங்கள் எப்படி ஓட்டியிருக்காங்கன்னு. ஈரமாக இருக்கும்போது ஓட்டியிருக்கணும், ஈரத்தில் ஓட்டலை, காஞ்சி பூச்சி இருவலாயிருச்சு, இப்போ ஓட்டவும் முடியாது. ஆனால் இது நல்லா அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. வண்டி ஒன்று வாங்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வீடியோ எடுத்து போடுறேன், பார்க்கலாம். வண்டியை வாங்கினா ஓட்டலாம். என்ன பண்ணுறது, வீட்டில் வாங்கி தரேன்னு இருக்காங்க, பார்ப்போம். இன்னும் ஒரு 1 இயர் ஆகும். வாங்கிட்டோம்னா அடுத்த மார்ச்சில் எப்படியும் வாங்கிடுவேன், ஒரு கன்ஃபார்ம். வாங்கிட்டுனா நம்ம ஓட்டலாம்.